மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் கீழ் மேலும் 2 மக்கள் நல திட்டங்களுக்கான பணிகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன. ஹட்டன் சமணலகம கிராமம் மற்றும் பதுளை தெல்பத்த இலக்கம் 1 தமிழ் வித்தியாலயத்திற்கான குழாய் கிணறுகளை அமைத்துக் கொடுக்கும் திட்டங்களின் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. ஹட்டன் சமணலகம கிராம மக்கள் நீரை பெற்றுக் கொள்வதில் எதிர்நோக்கும் சிரமங்களை அடையாளம் கண்டு அதனை தீர்த்து வைக்கும் நோக்கில் குழாய் கிணறு அமைத்துக் கொடுக்கப்பட உள்ளது. இதேபோன்று பதுளை தெல்பத்த இலக்கம் 1 தமிழ் வித்தியாலயத்தின் மாணவர்களுக்கு குடிநீரை பெற்றுக் கொடுக்கும் நோக்கிலான பணிகளும் இன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளன. இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ராசலிங்கம் ரவிரகு. வணக்கம் ரவிரகு. வணக்கம். மக்களினால் மக்களுக்காக செயற்படுத்தப்படும் நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் மற்றொரு மகத்தான பொழுது இன்றைய தினம் புலர்கின்றது. ஹட்டன் சமணலகம கிராமத்துக்கான குழாய் கிணறு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும், பதுளை தெளிவத்தை இலக்கம் 1 தமிழ் வித்தியாலய மாணவர்களுக்கான குழாய் கிணறு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் வைபவமும் இன்று இடம்பெற இருக்கின்றது. கடந்த சில வருடங்களாக வறட்சி காலங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு நிலவும் ஹட்டன் சமணலகம கிராமத்திற்கான குழாய் கிணறு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று காலை 9:27 காணப்படும் சுப நேரத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட இருக்கின்றது. இதேவேளை சுமார் 200 மாணவர்களை கொண்ட பதுளை தெளிவத்தை இலக்கம் 1 தமிழ் வித்தியாலய மாணவர்கள் நாளாந்தம் எதிர்நோக்கும் குடிநீர் பிரச்சனையை தணிப்பதற்காக நியூஸ் பஸ்டினால் முன்னெடுக்கப்படும் இந்த மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தினூடாக இன்று மாலை 3:30 மணியளவில் குழாய் கிணறு அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வும் இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக ஹட்டனிலிருந்து ராசலிங்கம் ரவிரகு.